ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் ஒன்றுக்குரிய மிக முக்கியமான வினாக்கள் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாத்துக்குமே என்ன செய்யுங்க அப்படின்னா புக் பேக் கூடிய ஒன் வேர்ட் ஃபுல்லாத்துக்குமே ஆன்சர் படிச்சிருங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் நமக்கு 15 மார்க் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக படித்ததுக்கப்புறமா குருவினால் முதலாவது குருவினா, மூன்றாவது குருவினா, ஆறாவது குருவினா, ஏழாவது குருவினா, அடுத்ததாக சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1, 3, 4, 7. ஆறாவது குருவினாவும் சிறுவினாவும் முக்கியமானதான். தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டு வேறுபடுத்தி காட்டுக்கிட்டு இருக்கா, முடிஞ்சால் அதையும் படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு முதல் 2 நெடுவினா படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக இந்த மொழியை ஆள்வோம் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க வேண்டிய ஒரு பார்ட். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்க்க இருக்கா, ஸோ இந்த மொழிபெயர்க்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்றொடை பொருத்தமாக வினைமுற்றாக மாற்றி பொடிச்சடங்களை எழுதுகின்றக்கா, அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கடிதம், மிக முக்கியமான ஒரு கடிதம். என்ன கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட கதையை பற்றி கருத்தை கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமானது. அடுத்ததாக தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்கின்றக்கா, இதுவும் ஒரு முக்கியமானது தான். ஸோ அதையும் என்ன செய்வோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுருக. இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கட்டாயமாக இதிலேருந்து 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். அடுத்ததாக கலைச்சொல் அறிவும் படிச்சுக்கோங்க. தென் இயல் 2க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் படிச்சுக்கோங்க. தென் இயல் 2ல் குருவினால் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4. இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிறுவினால் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4. நெடுவினால் 2, 3. தென் மொழியை ஆள்வோம் நம்ம படிக்க வேண்டியது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரவேற்பு மடல், 2வது நயம் பாராட்டுதல், அகராதியில் காண்கின்றக்கா அந்த இது 59ஆம் பக்கத்தில். அடுத்ததாக காட்சியை கண்டு கவினுருக. தென் கலைச்சொல் அறிவோம். இதெல்லாம் இயல் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி 9th மற்ற பாடங்களுக்கும் நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இயல் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போல் ஒன் வேர்ட்ஸை படிச்சிருங்க. இயல் 3ல் குருவினால் இதெல்லாம் படிக்க வேண்டிய பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 5. அடுத்ததாக சிறுவினால் பார்த்திங்க அப்படின்னா 2, 3. நெடுவினால் பார்த்திங்க அப்படின்னா 1. அடுத்ததாக பொன்மொழியை மொழிபெயர்க்கின்றக்கா அந்த இதை படிச்சுக்கோங்க. மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4வது தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்ன்னு இருக்கா, அதை படிச்சுக்கோங்க. அடுத்த அகராதியில் காண்கின்றக்கா, அதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் அதெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில். அடுத்தா காட்சியை கண்டு கவினுருக. திருக்குறளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோட நீங்கள் திருக்குறளை எதெல்லாம் முளப்பாட திருக்குறள் இருக்கோ அதெல்லாம் ஒன் டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா படித்து தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய கேள்வி பதிலில் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருக்கேன். அடுத்ததாக இயல் 4.
குருவினால் 1 2, சிறுவினால் 2 3 5, நெடுவினால் 2. தென் மொழியை ஆழ்வோம்னு நம்ம படிக்க வேண்டியது இந்த மொழிபெயர்க்க படிச்சுக்கோங்க. அடுத்த நயம் பாராட்டுக, அகராதிகள் காண்க. அடுத்ததா ஒரு சொல்லால் தொடரில் இரு இடங்களில் நிரப்புகின்றிருக்காது. தென் காட்சியை கண்டு கவினுறுக. தென் கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம்னா ரொம்ப முக்கியம். அடுத்ததா இயல் 5. உங்கள் புக்கில் பக்க நம்பர் 144 எடுத்துக்கோங்க. வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை படிச்சிருங்க. குருவினால் 1 2 4, சிறுவினால் முதல் 4 உண்டு, அடுத்ததாக 5வது, நெடுவினால் 3யுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். தென் மொழியை ஆல்பமில் மொழிபெயர்க்க, பிழையை நீக்கி எழுதுக, இடைச்சொற்களை கொண்டு தொடரமைக்க, அகராதியை காண்க. அடுத்ததாக காட்சியை கண்டு கவினுறுக. கடிதம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கடிதம். தென் கலைச்சொல் அறிவும் படிச்சுக்கோ. அடுத்ததாக இயல் 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்கள் புக்கில் 172வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் குருவினால் டோட்டலாக உங்களுக்கு 6 குருவினா இருக்குது. இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு 6 குருவினாமே நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குருவினாவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கு. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1 2 4 6. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த ராவண காவியம் நெடுவினா ரொம்ப 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 முக்கியமான நெடுவினா. அதனால தான் உங்களுக்கு 4 இன்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நிறையா டிஸ்ட்ரிக்டில் இது வந்து உங்களுக்கு 5 மார்க்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் நெடுவினா இம்பார்ட்டன்ட். தன் மொழி ஆல்பமில் மொழிபெயர்க்க, மரபு தொடரை கொண்டு தொடர் அமைக்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பிழையை நீக்கி எழுதுக. தென் அகராதியில் காண்க. உவமை தொடரை உருவக தொடராக மாற்றுக, காட்சியை கண்டு கவினுறுக எழுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் இருக்கக்கூடிய மனப்பாட திருக்குறளை என்ன செஞ்சிருக்க அப்படின்னா மெமரி பண்ணிடுங்க. அடுத்த திருக்குறள் வினாக்களை படிச்சிருங்க ஒன் டைம். அடுத்த இயல் 7க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குருவினால் 1 3 5 7, சிறுவினால் 1 3 4 5, நெடுவினால் ஃபஸ்ட்டு 1 படிச்சிருங்க. தென் மொழியும் அளவில் இந்த மொழிபெயர்க்க படிச்சிருங்க. பிழையை நீக்கி இருக்கு அது படிச்சிருங்க. அடுத்ததாக எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுன்றிருக்கு, அதை ஒன் டைம் படிச்சிருங்க. நயம் பாராட்டுக படிச்சிருங்க. காட்சியை கண்டு கவினுறுக, அகராதியில் காண்க. தன் கலைச்சொல் அறிவோம். இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின். அடுத்ததா இயல் 8. இயல் 8 பொறுத்தளவுக்கு குருவினால் 1 3 4 5, சிறுவினால் 1 2, நெடுவினால் 3மே படிக்கணும். மொழிபெயர்க்க படிச்சிருங்க. சொற்றொடரை அடைப்புக்குறிகள் எவ்வாறு மாற்றுங்க இதை படிச்சிருங்க. அஞ்சல் அட்டை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. தென் மொழியோடு விளையாடல ஃபஸ்ட்டு 1. அடுத்ததாக தேர்ட் 1. வினைத்தொகையை பொறுக்கி எழுதுன்றிருக்கா. அடுத்ததாக காட்சியை கண்டு கவினுறுக படிச்சிருங்க. அடுத்ததாக இயல் 9க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த குருவினா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, தேர்டு 1. சிறுவினால் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5 6, இதை ஃபுல்லாகவே படிச்சிருங்க. 2 நெடுவினாவும் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும்.
தென் மொழி அலுவலகம்ல இதில் படிக்க வேண்டியது மொழிபெயர்க்க படிச்சிருங்க. பொருத்தமாக நிறுத்தி குறியீடு அமைங்க. சொற்றொடரை உருவாக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் நிறைய டைம் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நூல் மதிப்புரை, நயம் பாராட்டுக இந்த 2டைம் படிச்சிருங்க. தென் மொழியோடு விளையாடுவோம்ல அகராதியில் காண்கின்ற அதை 1 டைம் படிச்சிருங்க. அடுத்து வினைமுற்று போதிய எச்சமுற்ற மாற்றுக இதை 1 டைம் படிச்சிருங்க. தென் காட்சியை கண்டு கவினுறுக, தென் கலை சொல்லறிவோம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. நம்ம சேனலில் இது போக 2025 ஆனுவல் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.